இந்த சட்டமன்ற தேர்தலிலே எங்களுக்கு டெக்னிக்கலி எலெக்ஷன் கமிஷன் மூலம் சைக்கிள் சின்னம் கிடைக்காத சூழலிலே நான் நேரடியாக கூட்டணியிலே இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறேன். இதுதான் உண்மை நிலை. கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் இந்த கட்சியை தொடங்கிய பிறகு 4-5 தேர்தலை சந்தித்து விட்டேன். முதல் தேர்தலில் தோப்பு சின்னம், இரண்டாவது தேர்தலில் ஆட்டோ சின்னம், மூன்றாவது தேர்தலில் இரட்டை இலை சின்னம், நான்காவது தேர்தலில் நாங்கள் விரும்பும் சைக்கிள் சின்னம். இவ்வளவு சின்னம் நான் மாறி இருக்கேன். அதனால சின்னம் என்பதை விட எங்களுடைய பணியும் முக்கியம், களப்பணியும் முக்கியம், கூட்டணியுடைய பலமும் முக்கியம் என்பதை நாங்கள் உணர்ந்து செயல்படுகிறோம். அதிமுக தமிழகத்தினுடைய முதல் கட்சி, பாஜக இந்தியாவினுடைய முதல் கட்சி. இந்த 2 கட்சியோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கும்போது டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று கூறும்போது இந்த 2 சின்னமும் நல்ல அரசை அமைக்கக்கூடிய சின்னமாக நாங்கள் கருதுகிறோம். அதன் அடிப்படையிலே இந்த சின்னத்திலே போட்டியிடுகிறோம். மேலும் நான் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கிறேன் என்பதை மீண்டும் வலியுறுத்த விரும்புகிறேன். நாங்க அதை வேற விதமா பார்க்கிறோம். அமைச்சர்கள் தற்போது மக்களுடைய மனநிலையிலே பலவீனமாக இருக்கிறார்கள். காரணம், நேர்மை இல்லை, வெளிப்படை தன்மை இல்லை, ஊழல்வாதிகளாக பெயரெடுத்திருக்கிறார்கள். எதிர்மறை வாக்கு அமைச்சர்கள் மீது மிக அதிகமாக இருக்கிறது. அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய தேர்தல் வியூகத்தை நாங்கள் முறையாக சரியாக செய்து வெற்றி பெறக்கூடிய உயர்ந்த நிலையை ஏற்படுத்துவோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்திற்கு செல்கிறோம். சாதாரண வேட்பாளரை விட இன்றைக்கு திமுக அமைச்சர்களுக்கு அவ்வளவு எதிர்ப்பு சாதாரண மக்கள் மத்தியிலே. ஒவ்வொரு அமைச்சருக்கும் அவர் துறையின் சார்பிலே ஊழல். எல்லா துறையை சார்ந்தவர்களும் பல அமைச்சர்கள் மீது தங்கள் கோபத்தை காட்டுவதற்கு இதுதான் நேரம் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நல்ல நேரத்தை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி உறுதியாக பயன்படுத்திக் கொள்ளும். மக்கள் மத்தியிலே ஊழல்வாதிகளை எடுத்து சொல்லும். மீண்டும் 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 மக்கள் ஊழலுக்கு வாக்களிக்க மாட்டார்கள், கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத அரசுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதன் அடிப்படையிலே இது போன்ற தொகுதிகளை எல்லாம் நாங்கள் பலமாக கருதி போட்டியிலே இறங்குகிறோம்.